வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை பேனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு வேர்க்கடலைக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க ஒரு பேனில். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் சிறிதளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பி பதம் வந்துருச்சான்னு. இன்னும் வரல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலையை தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வெறும் கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதுமானது. பவுட்ரு மாதிரி நுணுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த வேர்க்கடலை பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபி செட்டாக இருக்கும். அதே மாதிரியே அதோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்கு இந்த பால் பவுட்ரு ரொம்பவே யூஸாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ சர்க்கரையோடு சேர்த்து இந்த வேர்க்கடலையும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், நீங்கள் நெய் இல்லாமையே கூட நீங்கள் செய்யலாம். ஏன்னா பர்ஃபி நம்ம சாப்பிடும்போது அந்த நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய பர்ஃபியோடது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா போதும். நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிரும். வீட்லேயே ஒரு 5 நிமிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வெளியில் போய் நம்ம வாங்கி தரதை விட வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதேமாரி அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை பிளேட்டில் ஊற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். இப்போ இதில் மேலே நட்ஸ் நான் தூவி விடுறேன். இது ஆப்ஷன் தான், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்கும்போதே நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிட்ஸ்லேயே செய்யக்கூடிய வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.